ஆமாம் ஓப்பனே ஆகலை. காலையில் தான் ஓப்பன் காலையில் இல்லை நைட்டு 2 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நிறைய போயிடுச்சு. எதில் ஃபிசிக்ஸில் போயிடுச்சு. ஹோட்டலில் கட்டியாச்சு. பர்சன்டேஜில் பரவாயில்ல. எனக்கு ரேங்க் வந்துருச்சு. கிடச்சிருமா? கிடச்சிரும். பிடிஎஸ் தான். எங்கே போகிறது? அது ஐடியா கவுன்சிலிங் போட்டிருக்கு. இன்னும் சாய்ஸ் லிங்கில் வரல. அது வந்தோடனே தான் இல்லை நான் தான் எழுதுனியா? பயாலஜி எழுத அது ஏதோ நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது 3வது. அது எவ்வளோ வந்துச்சு? ஃபிசிக்ஸில் மொத்தமாக எழுதுது. அது திரும்ப கரகரன்னு சுற்றணும். சரி, அது பிடிஎஸ் கிடச்சிரும்ல? கிடச்சிரும் தெரியும். பிடிஎஸ் அந்த இது ஒரு 50 மார்க் செகண்ட் கீர் போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அது இல்லை, அதை 4 வந்துட்டு இப்படி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். லெஃப்ட் இதில் எம்பிபிஎஸ்ஏ கிடச்சிடும். அது எம்பிபிஎஸ்ஏ கிடச்சிடும். அது அந்த மார்க் வந்து எம்பிபிஎஸ்ஏ கிடச்சிடும். ரீநீட் நம்ம போச்சு இன்ஸ்டியூட் எடுத்தான். இது அது ரீநீட் போட்டாங்கன்ட்டு படிக்காமட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். வண்டி போகுதுங்களா? திருப்பி கிடைக்கிறது வண்டி போகுதா? கிடைக்காது. படித்தா நீட்டாக போகுதா? பயங்கர அசால்ட் ஆகும். நல்லா படிப்பான். வண்டி காலை எடுத்துட்டா ஸ்மூத்தாக போகும். அடிக்க வண்டி அந்த மாதிரி படிப்போம். 4வது வண்டியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 549 ஓபிசி அந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து ஓகே அவர் 549 கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். பிரேக் பிடிக்கணும். நல்ல இது வந்துடும். ஆமாம், காரணம் ரேங்க் லிஸ்ட் வரும். இதுக்குள்ளே வரும். அந்த ரேங்க் வந்து லைட்டாக எக்ஸலேட். எல்லாம் வண்டி நம்ம ஓட்டிட்டு போகணும். கார்த்தினா வண்டி போகுதுன்னு போகக்கூடாது. ஆமாம், அதில் ஆவரேஜ் கொடுத்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாம், அது போடுற ரைட்டு லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக பேசாமல் இன்னொரு தான் கரெக்டாக காரணம் அடிச்சிருக்கோம். அது இன்னும் கஷ்டமாக வச்சு அப்படியா? ஃபிசிக்ஸ் கஷ்டம் தான். எவ்வளோ பிடிங்க இப்படி பிடிங்க. நிதானமாக ஓட்டுங்க. நான் கோடு பார்க்க ஏன் பரவாயில்ல. கோடு பார்த்து -10 தம்பி கொஞ்சம் மெதுவாடா. டேய் கொஞ்சம் மெதுவா. தப்பே கிடையாது. கொஞ்சம் மெதுவாக இது கொஞ்சம் எக்ஸசைஸ். செகண்ட் நேரம் காலை எடுத்துட்டு லைட்டாக அதை அப்படி ஃபீல் பண்ணி மெதுவாக நம்ம தான் ஓட்டுறோம். கிளச்சை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். பிரேக் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண நினச்சி ஓட்டுறோம். நீங்கள் லெஃப்ட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் மெதுவாக திருப்பி ஸ்டடி பண்ணு. டக்குனு எக்ஸலேட். ரைட் நம்ம ரோட்டில் வரணும். ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். அப்படியே பிடிச்சி நம்ம ரோட்டில் போய்க்கலாம். அப்படியே லெஃப்ட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி கால் வச்சு கால் அடிச்சிங்கன்னா போவோம். டிக்கெட் ரைட்டில் போட்டுக்கோங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. போட்டு பார்க்க
கால்வாசி வரைக்கும் போவோம். மறுபடியும் இந்த ரைட் போனோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். மெதுவாக போவோம், வெயிட் பண்ணுங்க. அப்படி போவோம். திருப்பி நமக்கு இப்போ வண்டி போகணும். இப்போ காலை எடுக்கணும். புரியுதுங்களா? காலை எடுத்துக்கிட்டே இருக்குது, வண்டி போயிட்டே இருக்குது, நம்ம திருப்பிகிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம சொல்கிறது புரியுதா? கால்வாசி வச்சுட்டா போதும், வண்டி போயிட்டே இருக்கும் அப்படி நினச்சி போகக்கூடாது. வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக இருக்குமோ? இண்டிகேட் லெஃப்ட் போட்டு ஃபுல்லாக கிளச் வண்டி போகும். வெயிட் பண்ணுங்க. போகுதா? அப்படியே மறுபடியும் கால்வாசி அப்படியே பிடிச்சி வண்டி மெதுவாக போகும். வெயிட் பண்ணுங்க. போகுதா? வண்டி இப்போ தான் நீங்கள் ஓட்டுற மாதிரி தெரியும், சரிங்களா? அது வாட்டி போனால் நம்ம போகக்கூடாது. அப்படியே எக்ஸிட் நேர் கடைசி போய் லெஃப்ட்டு. சும்மா கால்வாசி வச்சிங்கன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. ஃபுல்லாக கிளச்சு போடுங்க. வண்டி ரிலாக்ஸாக போங்க. வெயிட் பண்ணுங்க. பிரேக் விட்டுருங்க. மெதுவாக போவோம். ஸ்ட்ரைட் பண்ணு. திருப்பி லைட்டாக பிரேக், ஃபுல்லாக இண்டிகேட்டர் நேராக போடுவோம். வண்டி லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக இப்படி பிரேக் விட்டுறோம். கிளச் விட்டுறோம். லைட்டாக எக்ஸிலேட்டர். இங்கேயே ஹார்ன் அடிக்கணும். லைட்டாக பிரேக் விட்டுறோம். கிளச் விட்டுறோம். எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். நம்ம ரோடு இப்போ கிளச்சை கால்வாசி எடுத்தால் போகும். திருப்பி நேராக கடைசி போயிடலாம். மூட்டையெல்லாம் கூட்டிக்கிறாங்களா? ஆப்போசிட் லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். ஆப்போசிட் ಸರ್ ಹುಷಾರಟ್ಟ ಉಂಟು ಇಂಗೋಡು ಶೆಟ್ಟಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ ಈಗ ಕೊಡ್ತುಂಟಾ? ಓಕೆನಾ கால் எடுத்தீங்கன்னா போகும். ஓகேண்ணா. இல்லை நான் உஷா தேட்டரில் விட சொன்னால் தான் மறந்தாப்படி கூட புதூர் பீரியடில் விடுவாங்க. சிக்கன் கீர் போட்டு இங்கே குடோனை திறந்து போட்டு ஃபேமஸ் வாசலில் படுத்துட்டு இருக்கிறேன். அப்படியா கேட்டீங்க? குடோன் திறந்து ராஜாவா முருகேஷ் சொல்லி தான் நிற்கிதா? இங்கே குடோன் திறந்துருக்கு, நீ வாட்டி ஃபேமஸை குத்தி வச்சு உட்காந்துருக்கிறியா? சரி, ஓகே பாட்டு ஒரே ரோடு வேறு வழியே இல்லையா? அதுங்களை யோசிக்காதீங்கண்ணா. நான் எதில் போக சொல்லணும், என்ன பண்ணுவோன்னு நம்ம இந்த இடத்துல சுச்சுவேஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம்னு யோசிக்கணும். நான் நேராக போக சொல்ல போகிறேன், நான் ரைட்டில் போக சொல்லணும், லெஃப்ட்டில் போக சொல்லணும், அவ்வளோ யோசனையும் அங்கே வேணாம். சரிங்களா?
தாண்டி எடுத்து ஆஃப் ஆயிடும். போதும். அதை மெயின் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ தான் எடுக்கிறோங்கிறத. அந்த லெஃப்ட்டில் போகணும். கொஞ்சம் எக்ஸைட் கால் வச்சு நிறுத்திக்கங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. கால் வாசி பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடும். ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து கால் எடுக்கும். கால் வாசி பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போகுதான். பட் இவ்வளோ நிதானமாக இருந்தால் தான் அது கரெக்டாக நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர் ரைட்டில் போகும். ஹார்ன் அடிச்சுக்கணும். அதுவே போகுதுன்னு போகக்கூடாது. கார்த்தினா கிளச்சை பிடிச்சி காலை எடுத்து நம்ம தான் இந்த வண்டியை கொண்டு போகிறோம்னு நினச்சி போகணும். அந்த வண்டி டூவில் நிற்கிதுல்ல, அங்கே ரைட்டில் போகணும். ஹார்ன் அடிச்சுக்கணும். நம்ம ரோட்டில் வந்து தான் ரைட்டில் தெரியும். லெஃப்ட்டில் போகணும். வேன் இடத்துல லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு இன்னைக்கு லெஃப்ட் ஹார்ன் அடிச்சு இப்படி அதை ஃபீல் பண்ணி நம்ம தான் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி போகணும். காலை எடுத்து லைட்டாக எக்ஸைட் கொஞ்சம் ஹாரன் அடிச்சிருக்கணும். இன்றைக்கி லெஃப்ட்டு போட்டுக்கணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு ஹார்ன் அடிச்சிடணும். பிரேக்கு விட்டுட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு வெடுக்கு எடுத்து ஆஃப் ஆயிடும். போதும். டக்குன்னு எக்ஸிலேட்ரு இப்போ அவன்கிட்டே கொடுத்துட்டே அவனே டைப் பண்ணிக்க வேண்டாம். பிரேக் விட்டுட்டு வச்சு விட்டாங்க. லைட் எக்ஸிலேட்ரு லெஃப்ட் போகும். இல்லாட்டி மூவ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரைட்டு அந்த கடைசியில் போனால் ஒரு 4 ரோடு வரும். அங்கே நிறுத்திட்டு மாற்றிக்கணும். சரிங்களா?
அடிச்சிருக்கீங்க. என்னோட மாதிரி இதோட ஒரு ஹார்ன் அடிச்சிருக்கீங்க. 40 ஜாஸ்தி மார்க்கெட் வச்சிருக்கோம். எத்தனை பேர் வராங்க? ஆட்டோவை தாண்டிடுங்க. அந்த இனோவா கரெக்டாக போயிருங்க. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு ஸ்பீக்கு போகலாமா? நியூட்ரல் பண்ணி டைம் பிரேக் போட்டுருங்க. அது இண்டிகேட்டர் போடும்போது லைட்டை போட்டுருக்கீங்க. அந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஹெட் லைட் நியூட்ரல் அவ்வளோதான்.